எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீப்பி அக்யூரேட் சைன் தட் யூ ஹவ் மெட் ரியல் சிக்மா மேல். ரியலாவே ஒரு சிக்மா மேல நீங்க மீட் பண்ணிட்டீங்க. உங்க லைஃப்ல இருக்கிற ஒரு மென் வந்து இந்த மாரி சிக்மா மேல் கேட்டகரைசேஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தான் டீடைலா நீங்க இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம். அது என்னப்பா கிரீப்பி சைன்? கிரீப்பியான அக்யூரேட்டான சைன்னா என்ன அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா வந்து, கொஞ்சம் அன்ஈசினஸ்ஸா இருக்கு. கொஞ்சம் ஃபீலிங் ஆஃப் ஃபியரா இருக்கு. இந்த மென் இங்க இருந்தாலே நம்மளோட எனர்ஜி வந்து வேற மாரி இருக்கு. இது எப்படி சொல்றதுன்னே தெரியலையே. அதுவும் முக்கியமா வுமன்ஸுக்கு வந்து இன்டாக்ஸிகேட்டிங்கா இருக்கிற ஒரு எனர்ஜியா இருக்கும். இந்த இன்டாக்ஸிகேட்டிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்கஹாலா இருக்கலாம், ட்ரக் அந்த மாதிரியான விஷயங்கள வந்து டேஸ்ட் பண்ண பீப்பிள் வந்து பயங்கரமா இருக்கு. வேற லெவல்ல ஹைப்பா இருக்குன்னு சொல்ற மாரி, ஒரு ஹைப்ப கிரியேட் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜிய வந்து சிக்மா மேல் எப்பவுமே கேரி பண்ணிட்டே இருக்கிறதுனால, வுமன்ஸுக்கு வந்து இன்டாக்ஸிகேட்டிங்கா அவங்க என்னைக்குமே இருந்துட்டு இருப்பாங்க. பொதுவா சில பேர் வந்து எதுவுமே வந்து ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லப்படுற எண்ணம் இருக்காது. எதுவுமே இம்ப்ரெஸ் பண்ணணும், யாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணி, இதுதான் நாங்க அப்படின்னு சொல்லப்படுற எண்ணத்துல வந்து ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும்னு சொல்லப்படுற ஆசை இருக்காது. ஆனா அவங்க இருக்கும்போது ரூம் வந்து வேற லெவல்ல பிரைட்டா இருக்கும். அவங்க போன அப்புறமா ரூமே ரொம்ப டல்லா மாறிடும். இந்த மூவி பார்த்துட்டு இருக்கும்போது முக்கியமான கேரக்டர் அந்த மூவில இருந்து போயிருச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இவர் போயிட்டாரா மூவி அதுக்கப்புறம் பார்க்க புடிக்காதுன்ற மாரியும், இல்ல அதே மூவி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த மூவியோட ஹீரோவே வந்து கிளைமாக்ஸ்ல இறந்து போயிட்டாருன்னா, ச்சே இந்த படத்துக்கு ஏன்டா வந்தோம்? ஹீரோவையே சாவடிச்சுட்டாங்களே கிளைமாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம டென்ஷன் ஆவோம். நமக்கு வந்து அந்த மூவி பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். அந்த மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணணுன்ற எண்ணமே இல்லாம, தங்களுடைய அப்பியரன்ஸ் மூலியமாவே தங்களோட பிரசன்ஸ்ல வந்து வேற லெவல்ல ஹைப்பையும், தன்னுடைய ஆப்சன்ஸ்ல வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்த வந்து வெற்றிடமா மாத்தக்கூடிய சக்தி வந்து சிக்மா மேல்ஸோட ஒரு பிரசன்ஸ்ல என்னைக்குமே இருந்துட்டே இருக்கும். பொதுவா எல்லா ஆண்களுக்குமே இருக்கிற ஒரு ஆசை என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு பெர்சனா தெரியணும். நம்ம வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மனிதரா தெரியணும். இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிம்பிளா சொல்லணும்னா நம்மள ரெஸ்பெக்ட் பண்ணணும். சுத்தி இருக்க பீப்பிள் நம்மள ரெஸ்பெக்ட் பண்ணணும், மதிக்கணும்னு சொல்லப்படுற ஆசை எல்லா ஆண்களுக்குமே இருந்துட்டு இருக்கும். ஆனா நெறைய ஆண்கள் அத எப்படி தப்பா உணர்றாங்க, தப்பா பின்பற்றுறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பெர்சனாலிட்டிய வந்து பெர்ஃப்யூம் மாரி வெளிய போட்டுட்டு சுத்திட்டு இருப்பாங்க. இந்த பெர்சனாலிட்டிய வெளியில போட்டுட்டு சுத்துறது என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ பத்தி அதிகமா பேசுறதா இருக்கலாம். அவங்களுடைய சக்சஸ பத்தி அதிகமா பிராக் பண்றதா இருக்கலாம். இல்ல அவங்க என்ன செய்றாங்க, என்ன மாதிரியான பெர்சனாலிட்டி சொல்லப்படுற விஷயத்த காமிச்சுக்கிறதா இருக்கலாம். இது மூலியமா தான் நம்ம ரெஸ்பெக்ட்ட வாங்கிக்க முடியும்னு சொல்லப்படுற விஷயத்த செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா இது எல்லாமே வந்து சிந்தெடிக்கா இருக்கும். சிந்தெடிக் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து அன்நேச்சுரலா ஒரு இயல்பா, இயற்கையா இல்லையே! இவங்க வந்து அவங்கள வந்து காமிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லப்படுற எண்ணத்த வந்து சுத்தி இருக்கிற மனிதர்கள் மனச ஏற்படுத்தி விட்டுரும். ஆனா சிக்மா மேல பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய பிரசன்ஸ்லயே, அவங்களுடைய இருப்பிலேயே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. டோன்ட் ப்ளீஸ், டோன்ட் சேஸ் அப்படின்னு சொல்லப்படுற மந்த்ராவ வச்சு அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எல்லாத்தையுமே தாண்டி ஒரு சிக்மா மேல் மாரி இருக்கிற ஆண் வந்து உங்க வாழ்க்கைக்குள்ள வர்றது எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, கிளிட்ச் ஆஃப் சிமுலேஷன் அப்படின்ற மாரி ஒரு டெர்ம் சொல்லுவாங்க. அதுனா, இப்ப யாரோ ஒரு பெர்சன் உங்க லைஃப்குள்ள வராங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியாம அந்த பெர்சன நீங்க இமிட்டேட் பண்ணுவீங்க. இப்படி ட்ரெஸ் பண்றாங்க, இந்த மாரி வாழ்றாங்க. ச்சே வாழ்ந்தா இப்படிதான் வாழணும்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்த வந்து, அந்த தாக்கத்த உங்க மனசுக்குள்ள ஏற்படுத்துவாங்க. அந்த பெர்சன் உங்க லைஃப் விட்டு வெளிய போம்போது எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு குவைட்டா, அமைதியா ஒரு காத்து எப்படி உங்க மேல பட்டுட்டு வெளிய போதோ, அந்த மாதிரி போற ஒரு பீப்பிளா சிக்மா மேல்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோட எண்ட்ல கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. நிச்சயமா உங்க லைஃப்ல ஒரு சிக்மா மேல் மாரி இருக்க ஆண்கள் இருக்காங்களா? இல்லையா? அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த. தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிரீப்பியான ஒரு சைன் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா மேல் சீ த்ரூ யூ, நாட் அட் யூ. அவங்க உங்களுக்குள்ள பார்ப்பாங்க, உங்கள பார்க்க மாட்டாங்க. சிக்மா மேல் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிளஸ் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பியர்சிங் ஐஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த பியர்சிங் ஐஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க கண்கள்ல வந்து ஒரு மேக்னெட்டிக் பவர் இருக்கும். அந்த கண்கள வச்சு அவங்க நெறைய விஷயங்கள சாதிப்பாங்க. அவங்க கண்கள்ல இருக்கிற அந்த ஒரு பவர் வச்சு நெறைய விஷயங்கள அவங்க தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த உலகத்த அவங்க பார்க்கிற விதமே வேற மாரி இருக்கும். ஏன்னா, அந்த பார்வை, அந்த கண் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஐம்புலன்கள்ல வந்து கண்ணு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருவள்ளுவர் வந்து செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துல எல்லாம் தலைன்னு சொல்லிட்டு, காதுகள இம்பார்ட்டன்ட்டா சொல்றா மாரி, கண்களுக்கு வந்து நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவேன். ஏன்னா வந்து கண்கள பேஸ் பண்ணி தான் ஒரு பெர்சனுடைய அந்த ஒரு எல்லாமே இருக்கு. சிம்பிளா சொல்லப்போனோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த பாகுபலி மூவில கூட வந்து ஒரு டயலாக் ஒண்ணு வரும். இவர்தான் மாதுளைபுர யுவராணி, பாகுபலிக்கு பார்த்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்க்குற பெர்சன் சொல்லுவாரு. அதுக்கு வந்து ராஜமாதாவா இருக்கிற ரம்யா கிருஷ்ணன் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, "ஆனால் கண்களில் உயிர் இல்லையே! சமரே நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவள் பாகுபலிக்கு மட்டும் மனைவி கிடையாது. மகிழ்மதி சாம்ராஜ்யத்தின் யுவராணி. சுட்டிக்காட்ட ஒரு பிழை கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ கண்ல வந்து அவ்ளோ ஒரு விஷயம் இருக்கு. அது மென்னா இருந்தாலும் சரி, வுமனா இருந்தாலுமே கூட சரி, 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, கண்கள பேஸ் பண்ணி தான் ஒரு ஃபேஸ் வேல்யூ. அவங்க எவ்வளோ அழகா இருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். கண்கள பேஸ் பண்ணி தான் அந்த பெர்சனுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு, எவ்வளோ நாலேட்ஜபிளா இருக்காங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு நெறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, கத்து வச்சிருக்காங்க. ஒரு வைஸரான மென்னா இருக்காங்க. ஒரு டேலண்டடா, நாலேட்ஜபிளான வுமனா இருக்காங்கன்னு சொல்லப்படுவது தெரியும். அதே கண்கள வச்சு தான் அவங்க என்ன மாரி ஆளு, இங்க பாரு பார்வையிலே திருட்டுத்தனம் தெரியுது பாரு அவங்களுக்கு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ அந்த கண்ண வச்சு தான் எல்லாமே இருக்கு. அந்த கண்ணு தான் எல்லாமே முக்கியம்.
அந்த கண்கள்ல வந்து ஒரு மேக்னெட்டிக் பவரை வச்சுட்டு இருக்க பர்சன் தான் சிக்மா பீப்புள். அவங்க எப்பயுமே சுத்தி இருக்க பீப்புளை வந்து சர்ஃபேஸ் லெவல்ல பார்க்க மாட்டாங்க. மேலோட்டமா பார்க்க மாட்டாங்க. அவங்க பார்க்குற பார்வை வந்து கன்டென்ட் ஓரியன்டடா உள்ளுக்குள்ள அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க தாட்ஸ் எங்க போயிட்டு இருக்கு, என்ன மாதிரியான விஷயம் பேசுறாங்க, சொல்லப்படுற விஷயத்த டீட்டெயிலா தெரிஞ்சுப்பாங்க. இது வந்து ரொம்ப ஸ்டார் பண்ணி ஒரு பெர்சன பயம்புடுத்துறதுக்காக கிடையாது. அவங்க பார்வை மூலியமா யாரையோ பயம்படுத்தணும், யாரையோ கண்ட்ரோல் பண்ணணும்ன்ற எண்ணம் சிக்மா மேல்ஸ் மாரி இருக்கிற ஆண்களுக்கு இருக்காது. ஆனா அவங்க பார்வை எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து அகைன் 3 விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம்னா கார்ட் பண்ற மாரி இருக்கும். புரொடெக்ட் பண்ற மாரி இருக்கும். ச்சே இவங்க வந்துட்டாங்க நம்மள பார்த்துப்பாங்கன்ற எண்ணம் சில பேருக்கு வரும். சில பேருக்கு வந்து இவங்க என்ன இப்படி பார்க்குறாங்க, என்ன யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஓவர் திங்க் பண்ண வச்சுரும். சில பேருக்கு வந்து பயம்புடுத்தும். ஐயோ! நம்மள கண்டுபிடிச்சுட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப அந்த பார்வை மூலியமா சிக்மா மேல்ஸ் வந்து இந்த இத்தன விஷயம் செய்யறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, புரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ சிக்மா மேல் மாரி இருக்கிற ஒரு ஆண் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சுத்தி 4 பேர் பாடி கார்டா நிக்கிறதுக்கு சமம். ஏன்னா அவங்க பார்வையும், அவங்க மைண்டும் தான் அவங்களோட மிகப்பெரிய ஒரு சக்தி. அத பேஸ் பண்ணி சுத்தி இருக்க பீப்பிளோட மைண்டுக்குள்ள என்ன ஓடுதுன்னு சொல்லப்படுற விஷயத்த அவங்களுடைய கண்கள் மூலியமா தெரிஞ்சுக்கிறதுனால, ரொம்ப டேலண்டடாவும் இருப்பாங்க. ஐ மீன் மத்தவங்கள புரொடெக்ட் பண்ணவும் முடியும். அவங்களும் புரொடெக்ட் பண்ணிக்க முடியும். உங்கள அந்த மாரி ஏதாவது ஒரு ஆண் புரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்க லைஃப்ல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க சிக்மா மேலா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இது வந்து ஒரு கிரீப்பியான ஒரு ஒரு ஸ்டேட். அவங்க பார்வைய வச்சு மத்தவங்கள வந்து இது பயம்புடுத்துறதுன்னு சொல்ல முடியாது. புரொடெக்ட் பண்ணிக்கிறது. 2வது ஒரு கிரீப்பியான சைன் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா மேல்ஸ் டிஸப்பியர் வித்தவுட் வார்னிங் அண்ட் கம் பேக் டிஃபரென்ட்லி அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த டிஸப்பியரிங் வித்தவுட் வார்னிங் சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம யாராவது ஒரு பெர்சன் நம்மளுக்கு புடிக்கல. ஏதோ ஒரு விஷயம் அவங்க கிட்ட ஏதோ நம்ம அன்ஈஸியா ஃபீல் பண்றோம். ரொம்ப நாளா பழகிட்டோம். இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கட்டத்துல யாரோ ஒரு பெர்சன் நம்ம லைஃப்ல வந்து நமக்கு ஒரு லெசன கத்துக் குடுப்பாங்க. அந்த மாரி கத்துக் குடுக்கும்போது நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன்ட்ட போய் சண்ட போடுறது, புரிய வைக்கிறது, அவங்க யாருன்னு காமிச்சுக்கிறது, இல்ல சபதம் எடுத்து ப்ரூவ் பண்றது இந்த மாரிலாம் போயிட்டு இருக்கும்போது, இந்த மாரி ஆண்கள் ஒரு ஹை வேல்யூ மென்னா கருதப்படுற சிக்மா கேட்டகரில இருக்க ஏன் ஆல்பா கேட்டகரி மென்ஸ் கூட சொல்லலாம். இந்த டைப் ஆஃப் மென்ஸும் சேர்த்து நான் சொல்றேன். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பேசவே மாட்டாங்க. பேசவே மாட்டாங்க. அவங்க செயல்ல காட்டணும்னு சொல்லப்படுற ஆசை இருக்கும். அதுவும் சிக்மா கேட்டகரில இருக்கிற மென்ஸ் வந்து சுத்தமா டிராமா அந்த விஷயம் எதுவுமே இருக்காது. அவங்கள அப்படியே வந்து வெளிய கொண்டு போயிடுவாங்க. அவங்க ஏன் வெளிய கொண்டு போறாங்கன்னு சொல்லப்படுற விஷயம் ஆப்போசிட்ல இருக்க பீப்பிள்க்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு சொல்லப்படுற அவசியமும் அவங்களுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாம இவங்க நம்மள கோஸ்டிங் பண்றாங்க. இவங்க மிஸ் பண் நம்ம ஐ மீன் அவங்கள மிஸ் பண்ணணும்னு சொல்லப்படுறதுக்காக இவங்க மறைவா இருக்காங்கன்னு சொல்லப்படுற மாரியான திங்கிங்லாம் வந்து ஆப்போசிட்ல இருக்க பீப்பிள் யோசிப்பாங்க. ஆனா அது எல்லாமே பொய். சிக்மா மேல்ஸ பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து ஆக்ட் பண்ணாம, டிராமா பண்ணாம ஒருத்தரோட லைஃப் வந்து வெளிய போறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ரீதிங்க் பண்ணி ரீஷேப் பண்ணிக்கிறதுக்காக. ரீதிங்க் எத பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சுத்தி நம்ம யார்கிட்ட கான்டாக்ட் வச்சிருக்கோம், அவங்க ஏன் நம்மகிட்ட இப்படி பிஹேவ் பண்றாங்க, நம்ம என்ன மாரியான ஒரு பொசிஷன் அவங்க லைஃப்ல இருக்கோம்னு சொல்லப்படுற விஷயத்த ரீதிங்க் பண்ணுவாங்க. அவங்கள அவங்களே ரீஷேப் பண்ணிப்பாங்க. இல்ல இது நம்மளுக்கு செட் ஆவாதுன்னு சொல்லிட்டு, எந்த ஒரு டிராமாவும் பண்ணாம அவங்களுடைய கேவ்க்குள்ள சைலன்ட்டா போயிருவாங்க. இந்த கேவ்க்குள்ள சைலன்ட்டா போறது என்னன்னா, டிஃபரண்டான ஒரு கம்பேக் அவங்க கிட்ட இருந்து வரும் ஆக்சுவலா. அது வந்து நிச்சயமா எந்த ஒரு பழிவாங்குற எண்ணத்துக்காகவோ, இல்ல வந்து ப்ரூவ் பண்ற எண்ணத்துக்காகவோ கிடையாது. அவங்கள ரீஷேப் பண்ணிக்கிறதுக்காக. ராமாயணம் கதை தெரிஞ்சவங்களுக்கு வாலி தெரியும். வாலின்னு ஒரு வானர அரசன் இருந்தாரு. அந்த வாலி அப்படின்னு சொல்லப்பட்டவர் என்ன பண்ணுவாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அவர்ட்ட இருக்கிற மிகப்பெரிய பவர் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு சண்டை போடுறாரு. யாரோ ஒருத்தவங்க வந்து அவர எதிர்த்து அடிக்க வராங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சண்டை போட வராங்கன்னா, அந்த எதிர்த்து வர பெர்சனுடைய 50% பாதி சக்தி வந்து அவருக்கு போயிடும் சொல்லப்படுற ஒரு வரம் வாங்கி வச்சிருப்பாரு. அந்த ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி வச்சிருப்பாரு. அதனால அவர நேரா நின்னு யாரும் சண்டை போட மாட்டாங்க. ராமர் கூட அவர வந்து பின்னாடி இருந்து மறைவா தான் அடிச்சாரு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த பவர வாலி எப்படி கொண்டு வந்திருப்பாரு அவருக்குள்ள அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவருடைய டியூட்டீஸ பண்ணிட்டே இருப்பாரு. அவருடைய கேவ்க்குள்ள போயிடுவாரு. அவருடைய என்டர்டெயின்மென்ட்டும் அவருடைய கேவ் தான். அவருடைய ரிலாக்சேஷனும் அவருடைய கேவ் தான். அவருடைய ஃபுல் டைம்ல இருந்து கொஞ்சம் சாலிட்யூடா மாறுறதுக்கான இடமும் கேவ் தான். அவருடைய டியூட்டீஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு கேவ்ல உட்காந்து தியான நிலையில, தவ நிலையில இருப்பார் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுவே சுத்தி இருக்கிற பீப்பிள் யாரு? நம்ம என்ன பண்றோம்னு சொல்லப்படுற இந்த கான்ஷியஸ்னஸ் அவருக்கு குடுத்தது. அதனால தான் இந்த பவர் வந்து கெயின் பண்ணாரு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இதுதான் சிக்மா மேல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. யார்கிட்டயுமே போய் சண்டை போட்டு ப்ரூவ் பண்ண மாட்டாங்க. டிஸப்பியர் ஆயிட்டு கம்பேக் குடுப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த மாரி யாரோ ஒரு ஆண் உங்க லைஃப்ல பண்றாங்கன்னா, அவங்க உங்க சிக்மா மேல்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. சிக்மா கேட்டகரில இருக்க மேல் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா மேல்ஸ் ஸ்பீக் வித் யூ லைக் தே ஹேவ் ஆல்ரெடி ஃபிகர்ட் யூ அவுட். உங்கள ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நீங்க தப்பிக்கவே முடியாதுன்ற ரேஞ்சுக்கு வந்து அவங்க பேச்சு இருக்கும். பொதுவா சிக்மா மேட்ச் மாரி இருக்க ஆண்கள் வந்து அதிகமா பேசவே மாட்டாங்க. ஏன் பேசவே மாட்டாங்க. ரொம்ப தேவைப்பட்டா தான் பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா அவங்க வாயிலருந்து வார்த்தைகள நீங்க வெளிய எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ப்ரிசைஸா குறிபார்த்து வந்து இந்த கன் எப்படி கரெக்ட்டா வந்து குறி வச்சு சுடுமோ, அந்த மாரி எந்த இடத்துல அவங்களுடைய குறி போணுமோ, அந்த இடத்துக்கு கரெக்ட்டா போகும். மிஸ்ஸே ஆவாது. நீங்க தப்பிக்கவே முடியாது. அது எல்லாத்தையுமே ப்ரிசைஸா சொல்லுவாங்க. ப்ரிசைஸானா வந்து அப்படியே இன் டெப்த் அந்த ஆரம்பத்துல இருந்து ஆ, இ, ஈ வந்து ஆதி முதல் அந்தம் வரை ஃபுல்லா வந்து உரிச்சு இதுதான் நடந்தது. இதெல்லாம் பண்ணீங்க. இது மாரி போச்சு. அன்னைக்கு அது நடந்ததுன்னு சொல்லிட்டு, அவங்க ஸ்பீச்ல வந்து ஒரு ப்ரிசைஸ்னஸ் இருக்கும்.
அது வந்து சுத்தி இருக்க பீப்புள் வந்து திங்க் பண்ண வைக்கும். அடடே! இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் சைலன்ட்டா இருந்தியாப்பா இவ்வளவு நாள் நீன்னு சொல்லிட்டு பயமா இருக்கும். ஐயோ! இதுக்கப்புறம் இவங்ககிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எதையுமே இவங்ககிட்ட மறைச்சு பண்ண முடியாது போல இருக்கு. எல்லாத்தையுமே சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுன்ற மாரி இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆண்கள் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பவர் என்னன்னா வந்து, பொதுவா அவங்க வந்து மேல பேசுற கதைகள், பேசுற வார்த்தைகள் அது பெரியவங்களா இருக்கலாம். அவங்க ஏஜ்ல இருக்க பீப்பிள், சின்ன பசங்க யாரா வேணா இருக்கலாம். அவங்க அந்த கதைகள மட்டும் கேட்க மாட்டாங்க. அந்த பேட்டர்ன்ஸ பார்ப்பாங்க. அவங்க பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு? எங்க சிரிக்கிறாங்க? எங்க வந்து ஃபேக்கா ஸ்மைல் பண்றாங்க? என்ன மாரி நெர்வஸா சொல்றாங்க? இவங்க சொல்றத நம்பலாமா? அவங்க சொல்ற விஷயத்த மட்டும் இல்ல, சொல்லாத விஷயத்தையும் புரிஞ்சுக்கிற வந்து ஒரு டேலண்ட், ஒரு அப்சர்வன்ட்டான ஒரு குவாலிட்டி அவங்ககிட்ட இருக்கும். ப்ரூஸ் லீ சொன்ன கோட் தான். "த மோஸ்ட் டேஞ்சரஸ் பெர்சன் இஸ் ஒன் ஹூ லிசன் திங்க்ஸ் அண்ட் அப்சர்வ்ஸ்ன்னு" சொல்லியிருப்பாரு. அப்ப அந்த ஒரு குவாலிட்டிய வச்சிருக்கிற ஒரு மென்ஸா இவங்க இருக்கிறதுனால, அவங்களுடைய பேச்சு நீங்க ஆல்ரெடி அவங்களுக்கு உங்கள கேட்ச் பண்றாங்களா தெரியாது. அவங்க பேசுற விதமே நீங்க கேட்ச் ஆயிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க சொல்ல முடியாது. உண்மைய நீங்க சொல்லி தான் ஆகணும்னு சொல்லப்படுற மாரி இருக்கும். இந்த அளவு டீட்டெயில் ஓரியன்டடா ஒரு ஆண் உங்க லைஃப்ல இருந்தாங்கன்னா, அவங்க சிக்மா கேட்டகரில இருக்காங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ 4வது விஷயம் 4வது கிரீப்பியான ஒரு திங்கிங் என்ன கிரீப்பியான சைன் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா மேல்ஸ் நெவர் லாஃப் ஆர் ஸ்மைல் வித் கிரவுட். பட் தே வாட்ச் த கிரவுட் அப்படின்ற மாரி சொல்லலாம். நான் சொல்றத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு ரூம்ல வந்து ஒரு 10, 20 பேர் ஒரு ஒரு குரூப்பா ஒரு பீப்பிள் இருக்காங்க. அந்த குரூப்பால பீப்பிள வந்து ஒருத்தர் பயங்கரமா ஒரு காமெடி சொல்லிட்டாரு. அந்த காமெடிக்கு எல்லாம் விழுந்து வந்து சிரிக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு பெர்சன் மட்டும் அத அப்படியே நோட் பண்றாரு. ஆச்சரியமா பார்க்குறாரு. அவருக்கு சிரிப்பும் வரல. ஏன் ஸ்மைல் கூட பண்ண மாட்றாரு. ஏன்னா, அது காமெடியே கிடையாது. ஸோ, இது நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொதுவா ஒரு காமெடி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்மள சிரிக்க வைக்குது. நகைச்சுவை சிரிக்க வைக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இயல்பா நம்மளுக்குள்ள வந்து சிரிக்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அடடே! எல்லாருமே சிரிக்கிறாங்க. நம்ம சிரிக்கலன்னா அது காமெடியா இருக்காதுன்னு சொல்லிட்டு, அப்படி சிரிக்கிற ஒரு கேங் இருக்கு. ஏன்னா நம்ம சொசைட்டி அப்படிதான் நம்ம நம்மள அப்படிதான் பில்ட் பண்ணி வச்சிருக்கு. கூட்டமா ஒண்ணு பண்ணாங்கன்னா, அத அப்படியே பண்ணிட்டு போயிடு. தனியா நீ நிக்காத மாட்டிப்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து சிக்மா மேட்ச் மாரி இருக்க ஆண்களும் இந்த மாரி சிரிக்க மாட்டாங்க. ஸ்மைல் கூட பண்ண மாட்டாங்க. அது வந்து அந்த காமெடி அடிச்ச பெர்சன் அந்த யாரு வந்து அந்த காமெடி வந்து கிராக் பண்ணாங்களோ, அவங்களே வந்து சந்தேகப்பட வச்சுரும். என்னப்பா நம்ம உண்மையா காமெடியா அடிச்சிருக்கோமா? ஏன் அவர் சிரிக்க மாட்டார்? ஏன் இது மாரி இருக்காரு? அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலே அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சிரிப்பு வந்தா தான் சிரிப்பாங்களே தவிர்த்து கூட்டத்துல சிரிக்க மாட்டாங்க. அவங்க சிரிக்காத போது கூட்டத்த ஃபுல்லா கவனிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் உண்மையான விஷயம். என்ன காரணம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எப்படி போறாங்க? எல்லாருக்குமே என்ன ரூட் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். ஏன் இவங்க சிரிக்கிறாங்க? எதுக்காக இது மாரி நடக்குதுன்னு சொல்லப்படுற, அதுக்கு பின்னாடி இருக்க பெனிஃபிட்ஸா இருக்கலாம். அதுக்கு பின்னாடி இருக்க பாலிடிக்ஸா இருக்கலாம். எல்லாத்தையுமே சிக்மா மேல்ஸ் மாரி இருக்க ஆண்கள் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. பொதுவாவே வந்து ஒரு பெர்சனோட பாடி லாங்குவேஜா இருக்கலாம், அவங்களுடைய அட்ராக்ஷன்ஸா இருக்கலாம், அவங்க சொல்ற விஷயங்களா இருக்கலாம். எல்லாத்தையுமே வந்து ஒரு செஸ் கேம் மாரி தான். செஸ்ல எப்படி ஒரு பவர் வச்சு மூவ் பண்றாங்களோ, அந்த மாரி தான் நம்ம ஸ்டெப் வச்சு மூவ் பண்ணணும்னு சொல்லப்படுற அந்த ஆங்கிள்ல யோசிக்கிற திறமை சிக்மா மேல்ஸ் மாரி இருக்க ஆண்களுக்கு வந்து இயல்பாவே இருக்கும். ஸோ இந்த கேட்டகரில இருக்கிற மென் உங்க லைஃப்ல இருந்தாங்கன்னா, அவங்க சிக்மா மேல் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 5வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி 5வது கிரீப்பி சைன் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா மேல்ஸ் ஆர் மோஸ்ட் அட்ராக்டட் டூ த பெர்சன் ஹூ இஸ் கார்டட் தெம்செல்ஃப். அதே மாரி ஒரு ரூம்ல ஒரு குரூப்ல ஒரு பீப்பிள் இருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய அந்த ஃபோக்கஸுமே யார் மேல இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, யார் அதிகமா சோஷியலா பயங்கரமா பேசிட்டு இருக்காங்களோ, யார் ஒரு இம்பார்ட்டன்ட்டான பெர்சனா அட்ரஸ் பண்றாங்களோ, யாருக்கு வந்து மொத்த குடும்பம் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குதோ, அவங்க மேல தான் அந்த கவனம் இருக்கும். ஆனா சிக்மா மேல்ஸ் மாரி இருக்க ஆண்கள் வந்து யார் அங்க சைலன்ட்டா நிக்கிறாங்க, யார் வந்து ஃபோன செக் பண்ணிட்டு இருக்காங்க, யார் வந்து ரொம்ப பதட்டமா இருக்காங்களோ, அவங்க மேல அவங்களோட கவனம் போகும். இதுதான் வந்து கிரவுண்டடா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஒரு இடத்துல நிக்கிறோம்னா, அது கிரவுண்டடா நம்ம இருப்போமான்னு சொல்லி யோசிச்சு பாருங்களேன். இந்த கிரவுண்டடா இருக்கிறதுனா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அ அந்த ஒரு பிளேஸ்ல இருக்கிற பீப்பிளுடைய அந்த எனர்ஜிய நீங்க வந்து அப்சர்வ் பண்ணணும். என்ன போது, எல்லாருமே என்ன பண்றாங்கன்னு சொல்லப்படுற அந்த கிரவுண்டட் திங்கிங் எப்பவுமே இருக்கிறதுனால, யார் ரொம்ப புரொடெக்ஷன் தேவை? யாருக்கு வந்து உண்மையிலே எமோஷனலா பாதிக்கப்படுறாங்க? ஏன்னா எல்லாரோட லைஃப்புமே சேம் கிடையாது. எல்லாருமே வந்து சேமான ஒரு மலை ஏறுறது கிடையாது. ஒருத்தர் லைஃப்ல ஒரு மலை ரொம்ப ட்ராஜிக்கா இருந்துட்டு இருக்கும். ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் இருக்கும், ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கும், ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாருக்குமே ஏதோ ஒரு ப்ராப்ளத்திலயோ, இல்ல சேலஞ்சிலயோ தான் அவங்க லைஃப்ன்ற மலைய ஏறிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்துல நம்ம எத பத்தியுமே கண்டுக்காம, யாருடைய ஃபீலிங்ஸுமே மரியாதை குடுக்காம, நம்ம கூட்டத்தோட கோஷம் போட்டு போறத விட, அந்த இடத்துல அமைதியா நின்னு சுத்தி இருக்க பீப்பிளுடைய அந்த ஃபீலிங்ஸையும், எமோஷன்ஸையும் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற குவாலிட்டி இந்த மாரி மென்ஸ் கிட்ட அதிகமா இருக்கும். யாருக்கோ ஒருத்தருக்கு புரொடெக்ஷன் தேவை. எமோஷனலா அவங்களுக்கு ஏதோ சப்போர்ட் தேவை. அட்லீஸ்ட் கூட பக்கத்துலயாவது நிக்கணும்னு சொல்லப்படுற எண்ணம் இவங்களுக்கு இருக்கிறதோட மட்டும் இல்லாம, அந்த சப்போர்ட் யாருக்கு தேவை? அந்த கூட்டத்துல யார் வந்து ரொம்ப எமோஷனலா வந்து வவுண்ட் ஆயிருக்காங்க, இல்ல ஏதோ ஒரு இஷ்யூல இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சு அவங்கள புரொடெக்ட் பண்ற நேச்சர் அவங்களுக்கு இருக்கிறதுனால, ரொம்ப புரொடெக்டிவான பெர்சன்ஸாவும், இந்த மாரியான குவாலிட்டி இருந்ததுன்னா, அவங்க சிக்மா மேல்ஸ் நீங்க மீட் பண்ணிட்டீங்க அவங்கள அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான அந்த கிரீப்பியான திங்கிங், கிரீப்பியான சைன் என்ன? ஃபைனல் சைன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா மேல்ஸ் டோன்ட் வாண்ட் டூ ப்ரூவ் எனிதிங். டோன்ட் நீட் டூ ப்ரூவ் எனிதிங். விச் மேக்ஸ் தெம் டேஞ்சரஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம்.
அதாவது வந்து இழக்க எதுவுமே இல்லாதவன் வந்து ரொம்ப டேஞ்சரான ஆள். அவன் என்ன வேணா செய்வான் அப்படின்ற மாரி சொல்ற மாரி, சிக்மா மேல பொறுத்தவரைக்கும் செம்ம ஃப்ரீடமான ஒரு ஆளுங்க. செம்ம ஒரு சுதந்திரம்னா அதுதான்பா. நான் யாருக்கும் எதுவும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் நானா இருக்கேன்னு சொல்லப்படுற, அந்த ஒரு விஷயத்த திங்க் பண்ற பீப்பிளா அவங்க இருப்பாங்க. அந்த ப்ரூஃபே இருக்காது. எக்ஸாம்பிள் மூலியமா அகைன் சொன்னா, அகைன் பாகுபலி மூவிய நான் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். இந்த அ இந்த பட்டம் சுட்டுற விழால வந்து பல்வால் தேவனுக்கு வந்து கிரவுன் குடுத்துருவாங்க. பாகுபலி கிரவுன் இருக்காது. அவர் கிங்கா இருக்க மாட்டாரு. படைத்தலைவனா இருப்பாரு. அமரேந்திர பாகுபலி ஆகிய நான் சொல்லிட்டு அந்த வார்த்தை தான் ஆரம்பிப்பார். உடனே பீப்பிள்லாம் கரகோஷம் பண்ணுவாங்க. ஸோ அப்ப அதுதான். என்ன பொசிஷன்ல இருக்கோம், டைட்டில்ல இருக்கோம், என்ன பண்றோன்றதெல்லாம் செகண்டரி தான். உண்மையிலேயே வந்து நம்ம என்ன பண்றோம், நம்மகிட்ட என்ன கன்டென்ட் இருக்கு, என்ன எசன்ஸ் இருக்கு, சுத்தி இருக்க பீப்பிள் நம்மளுக்கு என்ன மரியாதை குடுக்குறாங்கன்னு சொல்லப்படுது. நம்ம பொசிஷன்ல இருக்குல்ல, நம்ம நடந்துக்கிற விதத்துல இருக்கு, நம்மளுடைய டேலண்ட் இருக்குன்னு சொல்லப்படுற விஷயத்த ப்ரூவ் பண்ற பீப்பிள். அதே பாகுபலியில நாசர் சார் கூட ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. "உயிரோடு இருக்கும் வரை எங்கிருந்தாலும் அவன் அரசன் தான்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கிங் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு குவாலிட்டி வந்து சீட்ல உட்கார்ந்தா தான் கிங் கிடையாது. அந்த எதுவுமே ப்ரூவ் பண்ண தேவையில்ல. நானா அங்க என்னுடைய வேலைய செய்றேன். அங்க எனக்கு ஒரு கிங்டம் உருவாகும்னு சொல்லப்படுற இந்த ஒரு தைரியமும், இந்த ஒரு திமிரும் கூட சொல்லலாம். இந்த ஒரு திமிரும் வந்து சிக்மா மேல்ஸ்க்கு ரொம்ப அதிகமாவே இருந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆட்டிட்யூட் இருக்கிற பெர்சன் உங்க லைஃப்ல இருந்தாங்கன்னா, அவங்களும் சிக்மா மேல். அவங்கள நீங்க மீட் பண்ணிட்டீங்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப்ப மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றத சொல்றேன். ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பீப்பிள் வந்து நம்ம லைஃப்ல 3 ரீசன்ஸ்க்காக உள்ள வருவாங்க. 1 நம்மள லவ் பண்ணி நம்மள வந்து சேர் அப் பண்றதுக்கு. 2வது பேடான சில எக்ஸ்பீரியன்ஸஸ் குடுத்து நல்ல லெசன்ஸ கத்துக் குடுக்கறதுக்கு. 3வது நம்மள உண்மையிலே இன்ஸ்பயர் பண்ணி வாழணும்னா இந்த மாரி வாழணும். இல்ல வாழ்றதே வேஸ்ட்டுன்னு சொல்லப்படுற மாரியான ஒரு தாட்ட நம்மளுக்கு குடுக்குறதுக்கு. அதுல 3வது கேட்டகரி தான் சிக்மா மேல்ஸ். வாழ்னா இந்த மாரி வாழ். வாழ்க்கைய ரசிச்சு வாழ். உனக்கு புடிச்சத பண்ணு. உன்னோட சுதந்திரத்துல நீ இரு. உன்னோட டிசிஷன நீ எடு. நீயா இரு. நீ உன்னோட வாழ்க்கைய என்ஜாய் பண்ணுன்னு சொல்லப்படுற இத்தன விஷயங்கள வந்து பண்ணிட்டு இருக்க பீப்பிளா இருக்கிறதுனால, இண்டிபெண்டன்ட்டா இருக்கிற பீப்பிளா மட்டும் இல்லாம, இன்ஸ்பைரிங்கான இருக்கிற பீப்பிளா சிக்மா மில்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.